வணக்கம். இது ப்ளூ என்ஜிஓ. நான் ஸ்ரீஜன். ஸோ அந்த குறிப்பிட்ட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி சில விஷயத்த ரிமைண்ட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கேன் நான் நினைக்கிறேன். 2021 ப்ளூன்னு பேர் வைக்கும்போது, 2022 ப்ளூவை ரெஜிஸ்டர் பண்ணும்போது கூட இருந்த ஒரு 15 பேர் 16 பேர், இன்றைக்கி இருக்கிற 100 பேர், ஒரு 120 பேர், இவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்லிக் கொடுக்கறது ப்ளூ என்ஜிஓ அது ரெகுலர் என்ஜிஓ இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் நாங்கள் வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு தான் இருக்கோம். இட்ஸ் நாட் லைக் வி ஆர் கண்டக்டிங் எ ப்ரோக்ராம், அதுக்குன்னு ஒரு வாலண்டியர்ஸ் உள்ளே வர வைக்கிறதும் ஈவென்ட் முடித்து சர்டிஃபிகேட் கொடுத்து பை பை சொல்லிட்டு அனுப்புகிற ஒரு ஆர்கனைசேஷன் இது கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, மேபி கொரோனாக்கு முன்னாடி வந்துட்டு கேரளாவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. மதுன்னு ஒருத்தர் ட்ரைபல் கம்யூனிட்டியிலேருந்து, அதாவது அவரை வந்து அடித்து கொன்னாங்க. பசித்ததுனால, அவர் திருடினதுனால அடித்து கொன்னாங்க. அவர் பசியால் செத்துருந்தா கூட இன்றைக்கி உலகத்தில் வந்து பல லட்சம் பேர், பல கோடி பேர் வந்து பசியால் சாவுறாங்க. அதில் ஒருத்தராக மாறி இருப்பார். ஆனால் அவர் பசியால் சாவலை. பசித்ததால், பசிக்கு சாப்பாடு எடுத்ததுனால அதை திருட்டாக்கி கொன்னது வேறு யாரும் இல்லை, நம்ம தான். ஏன் நம்பன்னு சொல்கிறோன்னா, அவ்வளோதான் நம்மளோட அறிவு வளர்ந்துருக்கிறது, அவ்வளோதான். ஏன்னா இன்டர்நெட், வாட்ஸ்அப், மொபைல் இதெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் அவரை அடிக்கும்போது, அவரை வந்து பிடிக்கும்போது அது செல்ஃபியை எடுத்து ரசிச்சுட்டு இருந்த உலகம் தான் நம்ம உலகம். ஸோ நமக்கும் அவங்களுக்கும் பெரிய தூரம்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு காமன் சென்ஸ், இல்லைனா சின்ன ஒரு விஷயம், ஹியூமனிட்டின்னு ஒரு விஷயம், அது லைட்டாக மிஸ் ஆனாலே நம்ம அவங்களாம் மாறிடுவோம். ஸோ அதுதான் இங்கே ப்ரைமரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ப்ளூ என்ஜிஓவில். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க மதுவோட ஸ்டோரி வந்துட்டு ஒரு யூனிக் ஸ்டோரியா அப்படின்றது. இல்லை, மது வந்து மது மாதிரி நிறைய மதுஸ் இருக்காங்க, இன்றைக்கும் எக்ஸிஸ்டாக இருக்காங்க. அவங்களுக்கு ஃபுட்டு நிராகரிக்கப்படுது, அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுக்கறது கிடையாது, அவங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை கொடுக்கறது கிடையாது, அவங்க வாழ்கிறதே தப்புன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ we are not an organization to spread positivity. அது முதல் விஷயம். இந்த நம்மளை சுற்றி பாசிட்டிவாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இதோட பயணம் பண்ணுறது கிடையாது. நம்ம இறங்கி வேலை பார்க்க போகிறது, இல்லை நம்ம வந்துட்டு எதுக்காக நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோன்றது அன்றைக்கி சேர்ந்த 15 பேருக்கும் தெரியும், இன்றைக்கி இருக்கிற 130 பேருக்கும் தெரியும். ஸோ ப்ளூ என்ஜிஓட பயணம் வந்துட்டு எல்லா அமைப்பு மாதிரியும், எல்லா சின்ன நிறுவனங்கள் மாதிரியும், இல்லை எல்லாரோட இண்டிவிஜுவல் லைஃப் மாதிரியும் டிஃபிகல்ட்டியோடு தான் ஆரம்பிச்சிருக்கு. சின்ன சின்னதாக தட்டி தடுமாறி கற்றுக்கிட்டு இன்றைக்கி வி எக்ஸிஸ்ட். ஸோ செப்டம்பர் லாஸ்ட் வீக், அதாவது 2026 செப்டம்பர் லாஸ்ட் வீக்கோட ப்ளூவோட 4 வருஷத்தோட பயணம் வந்துட்டு முடியுது. 5வது வருஷம் தொடங்குது. ஸோ போன வருஷம் பார்த்திங்கன்னா லைக் அது ஒரு போன வருஷம் ரொம்ப நல்ல இயராக இருந்துச்சு. அதாவது நிறைய வாலண்டியர்ஸ் வந்தாங்க, நிறைய ஃபண்டர்ஸ் வந்தாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்ணோம். ஓரளவுக்கு நிறைய பெனிஃபிஷரிஸை வந்து முந்தின வருஷங்களோட இந்த வாட்டி வந்து நம்ம கொண்டு சேர்க்க முடிஞ்சுது. நம்மளோட இனிஷியேட்டிவ்ஸ் மூலமாக சில விஷயத்தை போய் கொண்டு சேர்க்க முடிஞ்சுது. ஆல்சோ நம்ம வந்து 12A and 8TGக்கான எலிஜிபிலிட்டி போன வாட்டி நமக்கு கிடச்சிது, அப்ளை பண்ணியிருந்தோம், கிடச்சிச்சு. இப்போது அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை நம்மளோட வைடர் லென்த்தும் இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. அப்போது அது 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 இங்கே பதிவு பண்ணணும்னு நினச்சேன். இப்படி தான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். இது வந்து ஒரு மேபி மற்ற ஆர்கனைசேஷனுக்கு இது ஒரு சின்ன விஷயமாக படலாம், இது ஒரு சாதாரணமான மேட்டர் தானேன்ட்டு. எங்களுக்கு அப்படி கிடையாது. எங்களுக்கு நாங்களே தான் வந்து அடித்து பிடிச்சி கற்றுக்கிட்டு இன்றைக்கி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி உங்ககிட்ட வந்துட்டு நிறைய விஷயத்தை கொண்டு சேர்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆஸ் எ டீம் ப்ளூ என்ஜிஓவா, ஸோ வி ஆர் ஹாப்பி டு அனௌன்ஸ் வி காட் த CSR எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, இண்டிவிஜுவல் டொனேஷன்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி போன வருஷம் கிடச்சிது. அது எலிஜிபிலிட்டி மீன்ஸ் 80G சர்டிஃபிகேட். தோஸ் ஹூ ஃபைல் ஃபார் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அண்ட் ஆல், பர்சனல் டேக்ஸ்லாம் கேட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டேக்ஸ் எக்ஸெப்ஷன், அந்த ஒரு விஷயம் போய் சேரணுன்றதுனால 80Gs எடுத்திருந்தோம். ஸோ அவங்களுக்கு இப்போது
நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு 3 டொனேஷன்ஸ் அந்த டைமில் இருந்துச்சு. 3 பேருக்கும் நம்ம ஏடிஜிக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தோம். இப்போ வந்துட்டு இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியலாக 45 பேருக்கு வந்துட்டு வி கிவன் த ஏடிஜியோட 10B சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ லைக் வி ஆர் ஹாப்பி, லைக் சம் டோனர்ஸ் ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட் ஃப்ரம் த டொனேஷன். ஸோ இப்போது கார்ப்பரேட் கிட்டேருந்து ஃபண்ட் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கார்ப்பரேட்டோட CSR, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபண்ட் வாங்குறதுக்கு, ஸோ ஒரு கார்ப்பரேட்டோட ஃபண்டிங்கை, CSR ஃபண்டிங்கை கம்யூனிட்டியில் எப்படி புஷ் பண்ணி வி கேன் டூ தட் அப்படின்றது ஒரு இட்ஸ் அ பிக்கர் வைடர் ஏரியா. இண்டிவிஜுவல் ஃபண்ட்லேருந்து நம்ம பண்ணுற ப்ரோக்ராமோட இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து நமக்கு வந்து இன்னும் பெரிய அவுட்ரீச் நம்ம பண்ணலாம். ஸோ கூடவே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் வளரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ ஸ்மால் திங் ஃபார் அதர் ஆர்கனைசேஷன், பட் திஸ் அ மைல் ஸ்டோன். அப்போது இன்னும் 2030க்கான பிளான்ஸும் வி ஹேவ். ஸோ எங்கள் கூட வந்து பயணம் பண்ண இத்தனை பேரும் இன்னும் சேர்ந்துக்கிட்டு இருக்க பல பேருக்கும் ரொம்ப 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 நன்றி. எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோன்றது ரொம்ப 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 முக்கியம். மதுவோட ஸ்டோரிக்காக ப்ளூ என்ஜிஓ நாங்கள் ஆரம்பிக்கல, ஆனால் மது மாதிரியான பல ஸ்டோரிஸ்க்காக தான் வந்து ப்ளூ என்ஜிஓ ஆரம்பிக்கப்பட்டது. ஒதுக்கப்பட்ட சமூகமோ, தாழ்த்தப்பட்ட சமூகமோ, இல்லை வந்துட்டு அண்டர் ப்ரிவிலேஜ்ட், கவனிக்க முடியாமல், லைக் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஹோப்போடு இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இண்டிவிஜுவலுக்கோ கம்யூனிட்டிக்கோ தான் அந்த ஆர்கனைசேஷன் செயல்படுது. இன்றைக்கி அது சின்ன ஆர்கனைசேஷனாக இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில விஷயம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேபி இதோட பெரிய பொட்டன்ஷியல் இருக்கிற ஆர்கனைசேஷன் சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களால் இதோட பெருசாக பண்ண முடியும், பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க. ஸோ மேபி அவங்களும் எங்களோட ரோல் மாடலாக இருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் அவங்க லெவலுக்கு நம்ம போனோம். அப்படி போகிறதுனால இன்றைக்கி 10 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், நாளைக்கு 1000 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட ப்ளூ என்ஜிஓ நாங்கள் பயணம் பண்ணுறோம். ஸோ ப்ளூ என்ஜிஓ இன்னொரு மது வந்து காப்பாற்றி கொடுக்கறதுக்கான ஆர்கனைசேஷன் கிடையாது. இந்த சமுதாயத்தில் இன்னொரு மதுவோட கதைகள் கேட்காமல் இருக்கிறதுக்கு, அந்த சமூகத்தை வந்து மேம்படுத்துறதுக்கும், என்லைட் பண்ணுறதுக்கும், எம்பவர் பண்ணுறதுக்கும் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் தான் ப்ளூ என்ஜிஓ. எங்களோட இந்த பயணத்தில் எங்கள் கூடவே இருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்கும் நன்றி. வாங்க ஒன்றா பயணிப்போம். ஸோ பி எ மேஜிஷியன் இன் ஹியூமனிட்டி. ப்ளூ என்ஜிஓ சைனிங் ஆஃப்.